ஹலோ ஹாப்பி சோல்ஸ். இன்னைக்கு பசங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு கொடுத்தேன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ பசங்க லீவில் இருக்கிறதுனால ஹெல்த்தியாக பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால வந்து காலையில் சப்பாத்தி, சன்னா மசாலா, கொஞ்சமாக பொங்கல், அப்புறம் குக்கும்பர் இருந்துச்சு. ஸோ அதை கட் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அரிசி மாவில் இந்த கொழுக்கட்டை பிடிப்போலையோ ஸ்வீட் போட்டு அதையும் செஞ்சு கொடுத்தாச்சு. இதெல்லாம் சாப்பிட்றாங்களோ இல்லையோ கலர்ஃபுல்லாக தட்டை பார்த்த உடனே அவங்களுக்கு ரொம்ப ஜாலியாகிடுச்சு. ஸோ அதனால் காலையிலே பசங்களுக்கு இது மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி. அவங்க கேட்ட மாதிரி செஞ்சு கொடுத்தோன்னே கிறிஷு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டான். ஆனால் குட்டி தான் குக்கும்பரையே சாப்பிட்டுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் மதியமாக ஒரு ஆர்டர் வந்துச்சு நேத்தி. ஸோ பசங்க வீட்டில் இருக்கிறதுனால டெலிவரி பாய் பண்ணுற வேலை எல்லாத்தையுமே பசங்களே பண்ணிடுறாங்க. கொரியர்னு யாரும் வீட்டு வாசலில் நிற்கவே முடியல, பறந்து போய் அவனை வாங்கிட்டு வந்துடுறாங்க. ஸோ ஓடிபி கூட ஃபோன் எடுத்துகிட்டு போய் அவங்களே சொல்லி எனக்கு தெரியாமல் இந்த பார்சலை வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ நான் ரொம்ப நாளாக விஷ்லீஸில் இது போட்டு வச்சுருந்தேன், வாங்கலாமா வேணாமா வாங்கலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்தேன். ஒரு நாள் பார்த்தப்ப ஆஃபரில் இருந்துச்சு. ஸோ இதோட எம்ஆர்பி பார்த்திங்கன்னா 1800. ஆஃபரில் 800க்கு கொடுத்தாங்க. சரி, ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தோமே, நம்ம குக்கிங் சேனல் வச்சுருக்கோம், நமக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஆர்டர் போட்டுட்டேன். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டட் கிளாஸ் குக்கிங் பாட்டு தான். ஸோ இது இந்த பாட்டுக்கு ஒன்றும் அடிச்சுக்கலைங்க. இதில் அந்த பபிள் ரேப் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த பேப்பர் அழுத்தினோன்னா வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்கும்ல, அதுக்கு அடிச்சுட்டு நிற்கிறாங்க பசங்களாம். பாருங்கள் எப்படி பிடுங்கிக்கிறாங்க அப்படின்னு. நான் வீடியோ எடுக்கிறது கூட தெரியாமல் கிறிஷும் லிதுனும் அடிச்சுக்கிறாங்க. அதில் 2 கவர் இருக்கும்டா, இருடா வாங்கிக்கலான்னு சொன்னால் கூட கேட்கல கைஸ். அந்த அளவுக்கு சண்டை நடக்கும். ஆனால் விளையாடும் போது சேர்ந்து விளையாடுவாங்க, அடிச்சுக்கும் போது சேர்ந்து அடிச்சுப்பாங்க. நாங்கள் எதுவுமே கண்டுக்க மாட்டோம். ஸோ இதுதான் அந்த கிளாஸ் குக்கிங் பாட்டு. சூப்பராக இருந்துச்சு. காசுக்கு ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த கிளாஸ் பாட் வாங்கியிருக்கேன். இது ஃப்ளேம் சேஃப், நான் டாக்ஸிக், லெட் ஃப்ரீ, ஸ்டெயின் ஃப்ரீ, மைக்ரோ ஓவன்லேயும் நம்ம சேஃபாக யூஸ் பண்ணிக்கலாம். லிட் இல்லாமல் டிஷ் வாஷர் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஃப்ரீசர்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்துச்சு. ஸோ ரொம்ப நாளாக பார்த்துட்டே இருந்தேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபரில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது வாங்கியிருந்தேன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன டிஷ் பண்ணலாம் அப்படிங்கிறத கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஸோ நான் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன டிஷ் பண்ணுறேன் அப்படிங்கிறத வீடியோவாக எடுத்து சென்ட் பண்ணுறேன். எங்கள் ஊர் குளத்தில் மீன் பிடிச்சிருந்தாங்க 2 நாளைக்கு முன்னாடி. அப்போ என் ஹஸ்பண்ட் இந்த விரால் மீனும், அதுக்கப்புறம் இது சிலேபி மீன் சொல்லுவாங்க, அது வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஒரு சாக்கு ஃபுல்லாக மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப உயிரோடு இருந்துச்சு. சரின்னு தண்ணி திறந்து விட்டோடனே விரா மீன்லாம் அப்படியே எம்பி கீழே விழுவ ஆரம்பிச்சிருச்சு உயிரோட. ஸோ இது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அன்றைக்கி மீன் குழம்பு, மீன் வறுவல்லாம் செஞ்சு சாப்பிட்டாச்சு. அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில்